அன்பான சகோதர சகோதரிகளே, சிலர் உங்கள் வேதனையை புரிந்து கொள்ளாமல் உங்கள் மேல் குற்றம் சொல்லலாம். உலக மனிதர்கள் உன் கண்ணீரை புறக்கணிக்கலாம். ஆனா ஒருவன் உண்டு, அவர்தான் இயேசு. இயேசு சொல்கிறார், உன் கண்ணீருக்கு நான் பதிலளிப்பேன். அவர் நீங்கள் செய்யும் ஜெபத்தை பார்க்கிறார், உங்கள் ஜெபத்தை கேட்கிறார். கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் சிந்துகிறதான கண்ணீரையும் அவர் பார்க்கிறார். தேவன் உங்கள் கண்ணீரை வீணாக்க மாட்டார். நீங்கள் அழுததை அவர் மறக்க மாட்டார். அந்த கண்ணீர்தான் நாளை உங்கள் சாட்சியாக மாறும். நீங்கள் சொல்லலாம், நான் இத்தனை நாளாக அழுது கொண்டே இருக்கேன், ஆனா எதுவும் மாறலையே. ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள், தேவன் தாமதப்படுத்துகிறார் என்றால் நம்மை மறந்துவிட்டார் என்ற அர்த்தமில்லை. அவர் தாமதித்தால் நமக்காக ஏதோ ஒன்று பெரிதாக செயல் செய்து கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம். பிரசங்கி 3:11, அவர் சகலத்தையும் அதனதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். நமக்கு எப்போ என்ன தேவை என்று கர்த்தருக்கு தெரியும். அவர் அந்த செயலை செய்வதற்காக ஒரு நேரத்தை வைத்திருப்பார். அந்த நேரம் வரும்போது கர்த்தர் நிச்சயமாய் அதை செய்வார். நீ அழுததை தேவன் பார்த்து சரியான நேரத்தில் பதில் தருகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நீ அழுததை நான் மறக்கவில்லை, உன் கண்ணீருக்கு பதில் தரப்போகிறேன் என்று. கண்ணீர் என்பது வாழ்க்கையின் முடிவல்ல, அதுதான் நம்ம வாழ்க்கையின் தொடக்கம். அந்த அழுகை உன்னை உடைக்க அல்ல, உன்னை உருவாக்கதான். சங்கீதம் 126:5, கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடே அறுப்பார்கள். நீ அழுத அந்த இரவுகள் நாளை மகிழ்ச்சியான நாளாக மாறும். அந்த வேதனை தேவனின் திட்டத்திலே ஒரு பாகம்தான். யோசேப்பும் கண்ணீர் சிந்தினான். ஆனால் அந்த கண்ணீருக்கு பதிலாக தேவன் அவனை எகிப்தின் அதிகாரியாக உயர்த்தினார். இயேசுவும் கண்ணீர் சிந்தினார். யோவான் 11:35 இயேசு கண்ணீர் விட்டார். அவர் லாசருவின் கல்லறை முன் அழுதார். அவர் உன் கண்ணீரின் அர்த்தத்தையும் அறிந்திருக்கிறார். அதனால்தான் அவர் சொல்கிறார், உன் கண்ணீருக்கு நான் பதிலளிப்பேன். அவர் உன் வேதனையை ஆசீர்வாதமாக மாற்றப் போகிறார். இன்று உனது கண்ணீருக்கு பதிலாக அவர் உனக்கு மகிழ்ச்சி, நிம்மதி, சந்தோஷத்தை கொடுக்க போகிறார். சகோதரனே, சகோதரியே, நீ அழுததை தேவன் கவனித்திருக்கிறார். தேவன் சொல்கிறார், மகனே, மகளே, உன் கண்ணீருக்கு நான் பதிலளிப்பேன். அந்த பதில் ஆசீர்வாதமாகும், மகிழ்ச்சியாகும், சாட்சியாகும். இன்று நீ நம்பிக்கையோடு சொல், கர்த்தாவே, என் கண்ணீருக்கு நீரே பதில். ஜெபம். இயேசுவே, என் கண்ணீரை நீர் காண்கிறீர். என் வேதனையில் நீர் என்னோடு இருக்கிறதை நம்புகிறேன். என் கண்ணீருக்கு நீர் பதில் தருவீர் என்று விசுவாசிக்கிறேன். என் இதயத்தின் காயங்களை நீர் ஆற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.